செய்வோம். அன்பு பிறக்கமுள்ள தகப்பனே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலை தினம் புதியதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எதை கேட்டால் நம்ம அதை தருவேன் என்று சொல்லி தந்து வருகிற என் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை உயிரோடு வைத்து, எங்கள் நாசியிலே சுவாசத்தை வைத்து, எங்கள் இருதய துடிப்பை வைத்து, எங்களுக்கு பலவீனங்கள், நோய்கள், சுகவீனங்கள், நாங்கள் மருத்துவரிடத்தில் போய் நிற்காதபடி, மருத்துவமனைக்கு செல்லாதபடி, ஆபத்தில் விபத்தில் மாட்டாதபடிக்கு உன்ன உணவு உடுக்க உடையன் தங்கி இருப்பிடம் தந்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாளுக்காக, நல்ல செய்திக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்தே விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசுவெனும் நாமம் உண்டு என்றே ஜெயித்திடுவோம். இயேசுவெனும் நாமம் உண்டு என்றே ஜெபித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கைகளை உயர்த்து. நீரே தஞ்சம், நீரே கோட்டை, நீரே வழி. இயேசுவே, நீரே எங்களுக்கு வழி, சத்தியம், ஜீவனுமாயிருக்கிறேன். மருத்துவராயிருக்கிறேன், எங்கள் பரிகாரியாக இருக்கிறேன், வழித்துணையாக இருக்கிறேன். எங்கள் பொருளாதாரத்திலே உதவி செய்கிறவர், எங்கள் பலவீனத்திலே உதவி செய்கிறவர், எங்கள் துக்கத்திலே பங்கேற்கிறவர், எங்கள் பலவீனங்களை மாற்றுகிறவர், எங்கள் நோய்களை குணமாக்குகிறவர், எங்கள் ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், காரிய மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், நீ சர்வ வல்லவர். இப்பொழுதும் பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, தங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் வேலைக்காகவும் படிப்புக்காகவும் கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பீராக. குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவங்க கண்ணீரை கழிப்பாக நீர் மாற்றுவீராக. குழந்தை பேரை உண்டு பண்ணுவீராக. திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், திருமணமாகும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. நேர்வழியாய் நடத்தி எளியேசரி கொண்டாகிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தேன் ஆண்டவர். ஆட்களை பூர்ணப்படுத்தி, ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி நடத்துங்க சுவாமி. கேன்சர் கட்டிகள் மறையட்டும், சரும வியாதிகள் மறையட்டும், எலும்புகள் மறையட்டும், தோள்பட்டையின் வலிகள் மறையட்டும், கழுத்து எலும்புகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கழுத்து எலும்பில் காணப்படுகிற தேய்மானங்கள் எல்லாம் மறைந்து அந்த மைக்ரேன் இடைக்கும், அந்த செர்விட்டிக்கல் இஷ்யூஸும் மாறட்டும். பற்களிலே வியாதி, அந்த பற்களிலே காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் வேதம் வாசித்து கொண்டே இருங்க. எனக்கு நிறைய சாட்சிகளை நான் பார்க்கிறேன். ஒருத்தர் இன்னைக்கு காலைல பேசினார். அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப மிக ஆசீர்வாதமாக இருந்தது. காலையில் 3 மணிக்கு இருந்து 1 மணி நேரம், அதுக்கப்புறம் வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு அரை மணி 1 மணி நேரம், அதுக்கப்புறம் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் ஈவினிங்கில் 7 மணிக்கு 1 மணி நேரம், நைட் படுக்க போகும்பொழுது 1 மணி நேரமாக மொத்தம் ஒரு 4 மணி நேரம் அவர் செலவு செய்து கிட்டத்தட்ட மார்க்கு சுவிசேஷம் வரைக்கும் வந்துட்டார். மத்திய வரைக்கும், நியூ டெஸ்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டார். ஸோ இந்த பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவர் பார்க்க விருதா, பிரயாசங்கள் விருதா இல்லை. வாசிங்க. உங்களை வாசிக்க தூண்டுகிறதுனால எனக்கு ஏற்படுகிற அனுபவங்கள் 1 2 அல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், நிறுத்தாதீங்கன்ற. எப்போ நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிங்களோ அப்பொழுதே கர்த்தருடைய வல்லமையான கரம் உங்களை ஒவ்வொருவரையும் தொடும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்திக்கும். தேங்க்யூ. தொடர்ந்து வாசிங்க. முடிவில் நம்ம எப்படி ஈஸியாக முடிக்கலாம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நேற்று நாம் பார்த்த பர்த்தேமேயுவை, அதனுடைய தொடர்ச்சியாக இன்று ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இங்கே ஒரு காரியம் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்னன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கூப்பிட்டான். சொல்லுங்க, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அப்படின்னா அது ஒரு ப்ரேயர். அது பல ப்ரேயர்கள் உண்டு நமக்கு, அப்படி தானே? பல விதமான ப்ரேயர்கள் பண்ணுவோம். இதில் இந்த ப்ரேயரை நீங்கள் மனதில் எப்பொழுதும் ஆழமாக வைத்துக்கொள்ளுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜெபித்தான், கூப்பிட்டான். அவன் என்னை நோக்கி கூப்பிட்டான், நான் மறுஉத்தரவு செய்தேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். இந்த கூப்பிட்டான் என்ற வார்த்தை நத்திங் பட் ப்ரேயர். அது ஜெபித்தான், வேண்டுதல் செய்தான், ப்ரேயர் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். அவன் இஸ்ரவேலாக இயேசு. அதுக்கப்புறம் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அதட்டினார்கள். இன்றைக்கு இதுதான் தலைப்பு. அநேகர் அதட்டினார்கள். இயேசுவோடு வந்தவர்கள் 12 பேராக இருக்கலாம், அதோடு கூட திரளான ஜனங்கள் இருக்கலாம். எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அவனை பேசாதபடிக்கு அதட்டினார்கள். சரி, இப்படி நான் அதை சொல்கிறேன், நல்ல மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அவன் ஜெபிக்காதபடிக்கு அவனை அதட்டி தடுத்தார்கள். சரி, 2வது குறிப்பு, அவன் உடைய ஜெபம் ஆண்டவரிடத்தில் போகாதபடிக்கு தடை செய்தார்கள். இன்னொரு முறை சொல்றேன், இன்னொரு வேறு விதமா சொல்றேன். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கவே கூடாதபடிக்கு, வேதத்தையே வாசிக்க கூடாதபடிக்கு
உபவாசிக்க கூடாதபடிக்கு, இரவு ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு, அதிகாலை ஜெபம் பண்ணக்கூடாதபடிக்கு தடுக்கிறவன் ஒருவன் இருக்கிறான். ஒருவன் இல்ல, அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் என்று சொல்லுகிற பொழுது சூழ்நிலைகளை சொல்லுகிறேன் ஒன்று. இரண்டாவது, பிசாசை சொல்லுகிறேன் இரண்டாவது. சில நேரங்களில் பிசாசு மனிதனை கொண்டு நாம ஜெபிக்காதபடிக்கு பல காரியங்களை நமக்கு சாதகமாக இல்லாதபடிக்கு துன்பங்களையும் சஞ்சலங்களையும் வருத்தங்களையும் பெயினையும் ஆகனியும் தோல்வியையும் வியாதிகளையும் வறுமைகளையும் கொண்டு வந்து நம்மை ஜெபிக்காதபடிக்கு கூப்பிடாதபடிக்கு அதட்டி நிறுத்துவார்கள். இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? There is always an obstacle. நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, அவரை நிரம்பி அநேக நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, நிறைய வேதத்தை வாசிப்பாங்க, நிறைய துதிப்பாங்க, நிறைய பாட்டு பாடுவாங்க, நிறைய உபவாசிப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு புயல், அலை, கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், நோய்கள், உபத்திரவங்கள், விரக்திகள், தோல்விகள் வருகிற பொழுது என்ன நடக்கும்னா, அதுதான் தடைன்னு சொல்ல வரேன். நிறுத்தினாங்க அப்படின்னா அதுதான் நம்ம நிறுத்த வைக்கிற சில காரணிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஒரு பெரிய லாஸ் என்ன செய்யும்? என்ன ஆண்டவரே, ஜெபம் பண்ணதுலே வேஸ்டா போச்சு, இனி நான் ஜெபம் பண்ணி என்னதான் பிரயோஜனம்? இத்தனை நாளும் உன்னை கூப்பிட்டு 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 எனக்கு கிடைச்ச லாபம் தான் என்ன இப்படின்னு சொல்லி நம்முடைய ஜெபத்தை நிறுத்தும்படியாய். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல, நான் உங்க கையிலே ஒப்படைக்கிறேன். அதாவது நீங்களே உங்களை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆதி காலத்தில் இருந்த அன்பு இப்போது இருக்கிறதா? ஆதி காலத்தில் இருந்த ஜெபம் இப்பொழுது இருக்கிறதா? ஆதி காலத்தில் இருந்த விசுவாசம் இப்பொழுது இருக்கிறதா? ஆதி காலத்தில் இருந்த அந்த அந்த உபவாசம், வேண்டுதல், இரவு ஜெபம் இப்போது இருக்கிறதா? ஸோ ஏதோ ஒன்று தடுக்குது. அது யாரு? எதற்காக? ஏன் தடுக்கிறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தடை வருதுன்னா, இயல்பாகவே நம்முடைய குணம் என்னன்னா, மனுஷ குணம் என்னன்னா, தடை வந்தா உடனே நம்ம என்ன செய்வோம்னா, சரி இனி வேணாம், அவங்களே சொல்றாங்க இல்லை தடை வந்துருச்சு, இனி நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நிறுத்தி விடுகிறோம். வில் ஸ்டாப். பரவாயில்ல, நடக்குது நடக்கட்டும், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதைக்க பண்ணுகிறது பண்ணட்டும், இனி நம்ம ஜெபித்து என்னதான் லாபம்? இப்போ நம்ம ஒரு 30 நாள் ஆச்சு ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பித்து, 40 நாள் உபவாசம் ஆரம்பித்து. அநேகருக்கு நல்லா போய்கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு சிலருக்கு தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகள் வந்து சேரும் பொழுது, இத்தனை நாள் நான் உபவாசித்து என்ன ப்ரேயர், இத்தனை நாள் நான் ஜெபித்து என்ன பயன், இத்தனை நாள் நான் ஆண்டவரை கூப்பிட்டு என்னதான் பயன், சரி போதும் நிறுத்தலாம் அப்படின்னு நிறுத்தி விடுகிறோம். அது செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் கொஞ்சம் நம்மோடு கூட பிராக்டிக்கலா பேச விரும்புகிறார். அப்படி ஜெபம் தடைப்படுகுதுன்னா ஊர்ஜிதம் பண்ணிக்கொள்ளுங்க. நான் சொல்ற நல்லா கவனிங்க. என்ன பாருங்க, ஜெபம் தடைப்படுகுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனைனாலே ஒரு முட்டுக்கட்டை வருகிறதுன்னா, தடை வருதுன்னா, நீங்க ஊர்ஜிதம் படுத்திக் கொள்ளுங்க. ஊர்ஜிதமா நான் சொல்றேன், கை கெட்டின தூரத்துல என் ஆண்டவர் இயேசு உங்களுக்காக நிற்கிறார் என்று அர்த்தம். ஏன் அதை ரொம்ப தெளிவா சொல்றேன்னா, பிசாசுக்கு எல்லாம் தெரியும். He knows everything.
ஏன் சொல்றேன்னா, யோபுன் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும். அவன் ஆசீர்வாதமா இருந்தது தெரியும். அவன் பிள்ளைக்குட்டிங்களோட சந்தோஷமா இருந்து தெரியும். அவன் நீதிமான் என்றது தெரியும். அவன் சன்மார்க்கன் என்பது தெரியும். ஆனாலும் அதெல்லாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு தேவதூதர்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க அங்க மேல ஆண்டவரிடத்துல. இங்க பிசாசும் போய் கூட்டத்தோடு நிக்கிறான். அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், என் தாசனாகிய யோபுவின் மீது கவனம் வைத்தாயா? தடையை கொண்டு வருகிறவன் நான் முன்னாடியே நிற்கிறான். ஏன்னு சொல்லனா, இப்போ அவனுக்கு தெரியும் இவங்க தொடர்ந்து கூப்பிட்டா இயேசு அவர்களுக்கு உதவி செய்வார். அவனுக்கு பார்வை கிடைக்கும். பார்வை கிடைத்தா அவன் என்ன செய்வான் என்பது அவனுக்கு தெரியும். அதனாலதான் நிறுத்துறான். நாம அந்த டிராப்புக்குள்ள, அல்லது அந்த டிராப் தமிழ்ல என்ன, அந்த அந்த விலங்குக்குள்ள, அந்த கண்ணிக்குள்ள நம்ம மாட்டிக்க கூடாது. நான் எப்பவுமே அதான் சொல்றேன், எந்த சூழ்நிலையும் நாம் தொடர்ந்து செய்து வந்ததை நிறுத்தவே கூடாது. இப்போ அவன் செய்ததை கவனிங்க. இதுதான் எக்ஸாம்பிள். நமக்கு அநேகர் அதட்டினார்கள். அவனோ, நான் இதை குறிக்கவே இல்லை, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஸோ நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, இதை விட, முன்னை விட, இதற்கு முன்பு விட அதிகமாய் கூப்பிட வேண்டும். ஏதோ பிரச்சனை என்னன்னா, நமக்கு பிளஸ்ஸிங் ரொம்ப கை தொடுகிற தூரத்துல இருக்கிறது. ஒரு 50 மீட்டர்ஸ்ல, 100 மீட்டர்ஸ்ல, 10 மீட்டர்ஸ்ல இருக்கு. ஏசு பக்கத்திலேயே நிற்கிறார். ஆனா இவன் பிசாசு நம்ம ஜெபிக்க விட மாட்டேன்றான். மனுஷர்கள் நம்ம ஜெபிக்க விட மாட்டாங்க. பிசாசு அனுமதிக்கிற மனுஷங்க, அல்லது நம்ம ஆசீர்வாதமா மாறுவதற்கு தடையா பலர் நிற்கிறாங்க. ஒரு வேலை செய்யறோம், உயர்வு வராதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு தடை பண்ணுகிற மனிதர்களை அவன் கொண்டு வருகிறான். இது வெறும் கண்கள் திறக்கப்படுகிறது மாத்திரமல்ல. குழந்தை, திருமணம், வேலை, ஊழியம், பணவரவு, அதுக்கப்புறம் திருமண காரியங்கள், வியாதி, எல்லாவற்றுக்கும் பார்த்துக்கோங்க. கான்ஸ்டன்டா, பிரசிஸ்டன்டா நம்ம ப்ரேயர் பண்ணாதபடிக்கு தடுக்கிற ஒரு செயலை ஆதி முதலா செய்து வருகிறான். இவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. அப்படி தடை வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் அமர்ந்து சைலண்டா உட்கார்ந்து, இல்ல அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி தடை பண்ணுகிற அந்த பொல்லாத மனுஷர்களுக்கு நம்ம மனதை செலுத்தக்கூடாது. அவர்களுக்கு ரிட்டாலியேட் பண்ணக்கூடாது. அவளோடு கூட சண்டை போடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. நம்ம வேலை என்னன்னா, நம்ம முன்ன செய்ததை விட இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிட வேண்டும். செய்யலாமா? முன்னிலும் அதிகமாய் கூப்பிட ஜெபிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட வேண்டும். முன்னிலும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் வேதம் வாசிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் நாம் உபவாசிக்க வேண்டும். முன்னிலும் அதிகமாய் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். முன்னிலும் அதிகமாய் மெடிடேஷன் செய்ய வேண்டும். முன்னிலும் அதிகமாய் 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 நாம் செய்த பொழுது என்ன நடக்கும்னா, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். ஆமென். யுத்தம் உனதல்ல. யாரு தடுத்தாங்களோ, நீங்க பாத்தீங்கன்னா, யார் தடுத்தாங்களோ அவங்களே போயிட்டு, யாரு ஜெபிப்பதை தடுத்தாங்களோ, அந்த சூழ்நிலையை உண்டாக்கினாங்களோ, யார் உன் உயர்வை தடுத்தாங்களோ, யார் உன் ஊழியத்தை தடுத்தாங்களோ, யார் உன்னுடைய வளர்ச்சியை தடுத்தாங்களோ,
யார் உன்னுடைய திருமணத்தை தடுத்தாங்க? சில நேரங்களில் இந்த திருமணத்தை தடுக்கிறவங்க உலகத்தில் இருப்பாங்க தெரியுமா? ஐயோ அந்த வீட்டில் எடுக்காதீங்க. யார் தடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பனிஷ் பண்ணுவார் ஆண்டவர். நிச்சயம் பனிஷ் பண்ணுவார். அவங்க அழிந்து போவாங்க. அந்த குடும்பம் நாசமா போகும். நான் சபிக்கிறேன்னு சொல்லாதீங்க. நிச்சயமாக நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றேன். அவங்க நல்ல, ஏன்னா பொல்லாதவர்களும் ஜெபத்தை தடுக்கிறவங்க, ஊழியத்தை தடுக்கிறவங்களும், தேவனுடைய ஊழியத்துல அல்லது தேவனுடைய வீட்டுக்கு விரோதமாய் நடக்கிறவங்க அல்லது இந்த கெட்ட வார்த்தைகளை பேசி அவதூறு பரப்புகிறவங்க வாழ்க்கை நல்லா இருந்ததாக சரித்திரமே இல்லை. அவங்க அழிந்து போவதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஒன்று மன்னிப்பார், இல்லைன்னா தண்டிப்பார், இல்லைன்னா கண்டிப்பார், இல்லைன்னா அடித்தே போடுவார். அவங்க இருக்கிற இடமே தெரியாம புல் கூட முளைக்காத போயிடும். இப்ப இவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? டேய் புலி பிசாசே, டேய் மனுஷனே, டேய் யாரா இருந்தாலும் சரி, அவனை தடுக்க நீ யார்? நீயே போய் அவனை கூப்பிட்டு வா. யாரா நீ யாரா? அவன் என்கிட்ட வர தடுக்கிறதுக்கு நீ யாரா? அவன் ஆசீர்வாதம் பெறுவதற்கு, அவன் பார்வை பெறுவதற்கு தடை செய்ய உனக்கு எவன்டா அதிகாரம் கொடுத்தது? நீ யாரா? ஓ ஆயு, போடா, நீ அவனை கூட்டிட்டு வா. அவன் போய் கையை கட்டி அவன் கையை பிடிச்சு திடன்கொள், அங்க வாசிங்க, எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். இப்படி வேலைக்கார மாதிரி ஆயிட்டான். அவன் பெரிய அதிகாரியா இருந்தா கூட ஆண்டவர் முன்னாடி அவன் கை கட்டி நிற்க வேண்டும். யாரை தடை செய்தானோ அவனுக்கு அவன் சேவகம் செய்து ஆக வேண்டும். நாவிலே நிறைஞ்சு சொல்றேன். சில ரணங்கள் இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடுகள் தான் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு பொருந்தும் என்று நான் நம்புகிறேன். அவன் மேல் வஸ்திரத்தை எழுந்து போட்டு வந்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பேசலாம். தடுக்கிறாங்க, இவங்க தான் தடுக்கிறவங்க தடை கற்கள்னு வச்சுக்கோங்களேன். பைபிளில் நிறைய தடை கற்களை பார்க்கலாம். அவன் வளராதபடிக்கு எரிகோ மதில் தடையா இருந்தது. அப்படி தானே? கல் வச்சுக்கோங்க. கல் என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த கல்லெல்லாம் உடைச்சி போட்டு ஒரு பாதையை உண்டு பண்ணினான். அது மேல நடந்து அவங்க போனாங்க. அப்படிதானே? எரிகோ அப்படி இருக்கு. அவங்க துதிச்சாங்க, அது விழுந்தது. இப்படிதான் விழுந்தது. எப்படி? அவங்க ஊர் பக்கமே விழுந்தது. இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கிறாங்க. அந்த கல்லு மேல இவங்க பாதம் பட நடந்து போனார்கள். தடையா நிற்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, அது பிசாசானாலும் சரி. ஏன்னா இயேசு பிசாசின் தலைய காலை தான் போட்டு மிதிச்சாருங்க. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஜெபத்தை தடுக்கிறவன், ஊழியத்தை தடுக்கிறவன், ஊழியத்துல வளர்ச்சியை தடுக்கிறவன், உங்க வீட்டுல திருமணத்தை தடுக்கிறவன், குழந்தை பேற்ற தடுக்கிறவன், பிசாசு, சாபம், பில்லி சூனியம், அந்த மாதிரி மாந்திரிகம், கட்டுகள் எல்லாம் பண்றவன் விழுந்து கிடப்பான். அவ்வளவுதான். மண்மேடு மேல விழுந்து கிடப்பான். அவன் ஒரு செமிட்ரி போல கல் மேல விழுந்து கிடப்பான். அவன் மேல காலை வச்சுதான் நீங்க ஆண்டவரிடத்துல போவீங்க. இது நிச்சயம் நடக்கும். அதனால நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க, தடை கற்களை படிக்கற்களாக கர்த்தர் மாற்றி. அதே கல்லுதான், அதே மனுஷன்தான், அதே பிசாசு தான். அவன் தடுத்தான், அவனை படுக்க போட்டு அவன் மேல நடக்க வச்சு ஆண்டவரிடத்துல போனான். ஆண்டவர் அப்பதான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. தாகோனின்ல கல் மாதிரி செய்து வச்சிருப்பாங்க. தாகோன் கல், அது பொல்லாத பிசாசின் கல். ஆண்டுடைய உடன்பெறை பெட்டி வந்த உடனே தாகோன் கல் எல்லாம் அடி விழும். என் ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஜெபத்தை தடுக்கிறவன், விசுவாசத்தை குலைக்கிறவன், கண்ணீரை வரவழைக்கிறவன், வேதனையை தூண்டுகிறவன், மன உளைச்சலை கொண்டு வருகிறவன், நம்ம அழிந்து போகணும்னு நினைக்கிறவன்லாம் கீழே விழுவான். அவன் மேலே ஏறி நிற்பீங்க. அப்படி இல்லைன்னா அவனே உங்களை கொண்டு வந்து அதே இடத்துல உட்கார வைத்து உங்களுக்கு வணக்கம் செய்வான். ஜெபம் செய்வோம்.
அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த வேதத்தை தியானிக்கவும் உபவாசிக்கும் நீ கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற சொற்ப காணிக்கை வழியாக தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் உற்சாகமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் அதனுடைய பலனை, இந்த ஊழியத்தின் பலனை அவர்களுக்கு கொடுங்க. அது மாத்திரமல்ல, இது உலகமெங்கும் எடுத்து செல்கிற பொழுது ஒவ்வொரு வீடுகளில அற்புதம் நடக்கட்டும். யார் வீட்டிலாம் தடைகள் இருக்கிறது, அது கல்லா இருக்கலாம், இரும்பு தாழ்ப்பாக இருக்கலாம், அல்லது வெண்கல கதவா இருக்கலாம், அதெல்லாம் முறிச்சு அந்த காலத்தில் இருக்கிற ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை பிள்ளைகளுக்கு தாங்க. தடை கற்கள் எல்லாம் உடைத்து போட்டு அவன் மேலே உங்கள் கால்களை வைத்து, நம் கால்களை வைத்து ஏறி போகிற கிருபை அவனாலே நமக்கு மேன்மை உண்டாக, தடுத்தவனாலே நமக்கு உயர்வு உண்டாக, தடுத்தவனாலே நாம் பெரிய இடத்துக்கு போக, தடுத்தவனாலே பெரிய பதவிக்கு போக, தடுத்தவனாலே ஒரு பெரிய வீடு வாங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். நீங்க சாட்சியா நிற்பீங்களா? நீங்கள் சாட்சியாக நிற்பீங்களா? யாரெல்லாம் சாட்சியாக நிற்பீங்க சொல்லுங்கள். ஏன்னா இது வைராக்கியமான பிரசங்கம். யாரெல்லாம் நான் சாட்சியாக நிற்பேன்னு சொல்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் இன்னைக்கு இந்த செய்தி. இல்லை, என் வாழ்க்கையில் நான் சாட்சியாக நிற்க மாட்டேன்னா உங்களுக்கு இந்த செய்தியே அல்ல, உங்களுக்கு அற்புதமே நடக்காது. நீங்கள் சாட்சியாக நிற்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஏனென்றால் அவன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே சென்றான். அப்படி செல்றன்னு அவன் மனசில் இருந்ததுனால தான் ஆண்டவரை அவ்வளவு தடை கற்களை மாற்றினார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.